ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி ஒர்த்தியாக தான் இருக்கும். எபிசோடோட எண்டிங் டயத்தில் நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணுவாங்க அண்ட் எல்லாமே இன்டெரக்டாக தான் இருக்கும். பட் நான் கொஞ்சம் உங்களுக்கு டேரெக்டாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். பிளாக் ட்ராகனை தோக்கடிக்க டைம் ஆகுமே நம்ம ஹீரோ பார்க்குறான். அதே என்னடான்னா கஷ்டப்பட்டு இவங்க விட்டின வாலு விங்ஸ்ன்னு எல்லாத்தையும் ரீஜென்ரேட் பண்ணிடுது. திரும்பவும் அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபைட் பண்ணுற மாதிரியான்னு வெளில கடுப்பாக்குறான். இங்கே அந்த பசங்களை வர கில்லர்ஸ் கொல்றதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே கடுப்பாக்குறான். அந்த கில்லர் இவங்க கிட்ட வரவும் சோஃபி பயப்படாத, கேர்லைனால ஹீலிங் பண்ணிக்கிட முடியும், அவளுக்கு எதுவும் ஆகாது, டீச்சர் கடைசி வர கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுவான் அப்படின்னு லோகன் சொல்கிறான். ஹீரோட திரும்ப போகிறதா ஹை ப்ரையாரிட்டி, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சோஃபியோ இப்போ ரெடி ஆகுறா. தண்டர் ஆரோனவா அட்டாக் பண்ண அசால்ட்டா கில்லர் அதை தடுத்திருக்கான். சோஃபி ஓடன் தப்பிச்சு போற மாதிரி லோகன் பண்ணிட்டு டக்குன்னு ட்ராப் மேஜிக் யூஸ் பண்ணி அவனை பிடிச்சிருந்தான். இதான் சான்ஸ் லோகனை அட்டாக் பண்ண போறான். அவன் அந்த ட்ராப் மேஜிக்கை உடச்சிட்டு லோகனையும் அடிச்சு போட்டுருந்தான். லோகன் அவன் கொல்ல பகுவோம். பட் எங்களை உயிரோடு தானே பிடிக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு லோகன் கேட்டா. யாராச்சும் ஒருத்தர் உயிரோடு இருந்தா போதுமா, டீச்சரை வர வைக்க அப்படின்னு இன்னொருத்தி சொல்றா. கேட்டுச்சுல தம்பி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெட்டலாம் அப்படின்னு போகவும் நிறுத்து அப்படின்னு சொல்லி சோஃபியா அவளோட மிஸ்டீரியஸ் பவரை யூஸ் பண்ணுவான். அப்படியே அவன் ஸ்டாப் ஆகுறான். சோஃபியா அவளோட ஸ்பெஷல் அபிலிட்டியை அவேக்னிங் பண்ணிட்டா. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சோஃபியா வந்துட்டு அப்படியே அவனை தூக்கி செவத்துல அடிக்கிறா. டக்குன்னு லோகனை போயிட்டு அவன் ஹீலிங் பண்ணுவோம். நீ என்ன காப்பாத்திட்ட அப்படின்னு லோகன் சொல்றான். ரெண்டு பேரையும் சும்மா விட்ட மாட்டேன் அப்படின்னு அந்த கில்லர் டென்ஷனா வரான். ஹெக்வைபா பொடி பசங்களை கொள்ள உனக்கு இவ்வளவு நேரமா இன்னொரு கில்லர் கத்துறா. சோஃபியா நம்மகிட்ட இருக்கிற மேஜிக் எல்லாத்தையும் வச்சு கடைசி வரை ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு லோகு சொல்றான். ஸோ இவங்க இங்க ஃபைட் பண்ண தயாரா நின்றுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவோட பார்ட்டி அந்த டிராகன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. ஹீலிங் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டிராகன் பர்பிள் மிஸ்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண தயாராகுது. இதுக்கு மேலேயும் நான் பின்வாங்க போறது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட பிளாக் கிறிஸ்டல் ஸ்வார்ட்ல செலுத்துறான். டிவைன் ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அந்த டிவைன் ஃபிளாஷ் அட்டாக்கை யூஸ் பண்றான். ஆரனோட அந்த புது ஸ்பெல் இதுதானா அப்படின்னு செல்மா பாக்குறா. அந்த டிராகன் அப்படியே கீழே விழுந்துருது. பட் திரும்பவும் அது ரீஜெனரேட் ஆயிருது. அந்த டிராகனை ஒரே ஸ்ட்ரைக்ல கொண்டா மட்டும்தான் கொல்ல முடியும், இல்ல அது ஹீலிங் ஆயிட்டே தான் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். பேரியரை யூஸ் பண்ணி அந்த டிராகன் கிட்ட அடி வாங்கி கீழே விழுறா. இந்த கேப்ல நம்ம ஹீரோ அந்த டிராகனோட தலைக்கு மேல போய் நிக்கிறான். மவுண்ட் பியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அப்படியே அவனோட ஸ்வாட ஒரு பியர் மாதிரி மாத்தி ஒரே அட்டாக் தான் அந்த டிராகன் மொத்தமா கிராக் விட்டு வெடிச்சே போயிருது. இங்க செல்மா இப்ப அப்படியே மயங்கி விழுந்துருத்தா. லோகனை இப்ப அந்த கில்லர் அடிச்சு போடவோ லோகனால எந்திக்க முடியல. உன் ஸ்பெஷல் அபிலிட்டி உண்மையிலேயே ஆசம் தான், அதை வளர விட்டா அது எங்களுக்கு டேஞ்சரஸா ஆகுறதுக்குள்ள இப்பவே உன்னை கொல்றதா எங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ்னு ஷியான்னு மத்த எல்லாரும் சொல்றாங்க. பயமா இருக்குன்னு சாக விரும்பல அப்படின்னு சோஃபியா பயப்படவும் டைமிங்க்கு நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாத்துறான். சாரி சோஃபியா, நான் லேட்டா வந்ததுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோவை பார்க்கவோ சோஃபியா இப்ப அப்படியே ஆள ஆரம்பிக்கிறா. தூரமா இருக்கிற மத்த ரெண்டு பேரையும் டெலிபோர்ட் பண்ணி ஒரே இடத்துக்கு நம்ம ஹீரோ கொண்டு வரான். கவலைப்படாத லோகன், மத்ததை நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவங்கள பேரியருக்குள்ள நம்ம ஹீரோ போடுறான். உன்னை பார்த்தா கோவமா தெரியுதுன்னு ஷியான் கேட்கவும், ஆமா உங்க மலையும் என் மலையும் நான் கோவமா இருக்கிறேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் இழக்க மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்கு அட்டாக் பண்ணீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா டிராகன் ஸ்லேயரான ஒன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீ தான் என் டார்கெட்னு ஷியான் சொல்றான். ராவவோட மோசமான விஷயத்தை அனுபவிக்க தயாராகுங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மத்த ரெண்டு பொண்ணுங்களும் அட்டாக் பண்ண தயாரா இருந்தா ஒன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ சொல்லிட்டு கையை தூக்குவோம். ஷியான் டக்குன்னு பின்னாடி வந்து ரெண்டு பேரும் கிராவிட்டி மேஜிக்ல மாத்திக்கிறாங்க. எர்த்து ஷாக் அப்படின்னு சொல்லி ஒரே அட்டாக்ல அவங்கள நம்ம ஹீரோ மயங்க வச்சிருக்கான். ஷியானை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா அவ அசால்ட்டா நம்ம ஹீரோவை தடுக்கிறா. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானா, நீ எங்க கூட வந்து ஜாயின் பண்ணலாம், உன்னை கொல்றது வேஸ்ட்னு ஷியான் சொல்றா. டீச்சரே இவகிட்ட தோக்குற கண்டிஷன்ல இருக்காரான்னு லோகு பாக்குறான். ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணாம இவ எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா கேஸ்டிங் பண்றா, அதுவும் அட்வான்ஸ்டு மேஜிக் ஸ்பெல்லாம் நம்ம ஹீரோ பாக்க. பரவாயில்ல டிராகன் ஸ்லேயர், நல்லாவே ஃபைட் பண்றேன்னு ஷியான் சொல்லவும், உன்னோட ஸ்ட்ரென்த் தான் ஆமனோத் குரூப்ல வேஸ்ட் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ எங்க கூட வந்து ஜாயின் பண்றியான்னு ஷியான் கேக்குறா. கொலக்காரங்க கூட எல்லாம் நான் சேர மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இறந்து போனா என் குட்டி வயசு ஃப்ரெண்டை தான் நீ ஞாபகப்படுத்துற, அவனும் ஒன்னே மாதிரி தான் அப்படின்னு ஷியான் சொல்லவும், எதுக்கு அட்வென்ச்சர்ஸை கொள்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்டா. ஒரிஜினல் தோத்து போயிடுச்சு, ரெப்ளிகா எதிரி கைக்கு போயிடுச்சு, இப்போதைக்கு டைமை தான் எங்களால டிலே பண்ண முடியும், பட் உனக்கு எதுவோ புரியாது அப்படின்னு வா சொல்றா. சாதாரண கொலக்காரங்க கிட்ட நான் என்னத்தை எதிர்பார்க்க முடியும், ஒழுங்கா விட்டு கொடுத்துட்டு நம்ம ஹீரோ சொன்னா. மூடுற அந்த உலகம் அழிறதுல இருந்து எல்லாத்தையும் நான் காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பேசினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஷியான் செம ஃபாஸ்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. கார்னர் பண்ணி நம்ம ஹீரோவை மொத்தமா அவ அட்டாக் பண்றா. சாரி, உலகத்தை காப்பாத்த நான் உன்னை கொன்னுதாகணும்னு அவ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் ஸ்வாடையும் வந்துட்டு ஷீல்டு மாதிரி வச்சு அதை ஸ்டாப் பண்ணிட்டான். அவன் ஸ்வாடையும் ஒர்க் மாதிரி யூஸ் பண்ணி அவளை டக்குன்னு கட்டி போட்டு பிடிக்கவும் நம்ம ஹீரோ இழுக்கும் போது அவ ஹோடிஸ் கலருது. அவ ஃபேஸை பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு தான் மெமரி தோணுது. இந்த மேஜிக்கை நீ எப்படி யூஸ் பண்ற, ஆரன் நீயா அதை அப்படின்னு அவ கேட்கறா. நீ உயிரோட இருக்கன்னா
இல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த ஓல்டு மேனும் அந்த லேடியும் என்ன ஏமாத்திருக்காங்க அப்படின்னு ஷியான் கடுப்பாகவும், நீ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆரன் உன் கூட என்னால ஃபைட் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சியான் சொல்றா. மத்தவங்களையும் நான் கிளம்ப சொல்றேன். ஒரு நாள் உனக்கு இது எல்லாமே புரிய வரும் அப்படின்னு சியான் சொல்ல ஹீரோட மேஜிக் கம்மியாயிருது. மத்தவங்களும் எந்திக்கிறாங்க. போச்சு பிரச்சனை. என் மேஜிக் கம்மியாயிடுச்சு. மத்தவங்களும் எந்திரிச்சிட்டாங்களே நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோட பார்ட்டி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் ஸ்ட்ராங். இப்போ ஃபைட் பண்ணா கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் இறந்துருவாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது எதிரிகளா இருக்க வேணாம் அப்படின்னு சியான் சொல்லிட்டு அவளோட பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் டெலிபோர்ட் பண்ற. பார்க்கலாம் வரன்னு சொல்லி அவளும் கிளம்பியிருந்தா. சோஃபியா அவனுக்கு எதுவும் ஆகலையான்னு செல்மா வந்து கட்டி பிடிக்கிறா. ஆக்கரே மத்த 2 பசங்களையும் ஹீலிங் பண்ணியிருந்தா. அதான் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. சாரி நம்ம ஹீரோ சொன்னா, நீங்க தான் எங்களை வந்து காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேர்லைன் மத்த எல்லாரும் சொல்றாங்க. லேடி அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு லோக் கேட்கறான். தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். உயிரோடு தான் இருக்கான். இந்த நாள் நான் எத்தனை நாள் யோசிச்சு பார்த்திருப்பேன். பட் நாங்க எதிரிகளா மீட் பண்ணோம். ஏன் இப்படி நடக்கணும்? ஒன்னா வளர்ந்து ஜாலியா இருந்திருக்கணும். என்கிட்ட இருந்து இதை பறிச்சது அந்த லேடியும் அவனும் என்ன பொய் சொல்லி மேனிபுலேட் பண்ணதுக்கு அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சியான் டென்ஷன் ஆகுறா. ஆலிவர் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். இப்ப ஃபெலி அந்த இடத்துக்கு வர அவனை தோக்கடிக்கணும்னா இல்ல ஆரனை தோக்கடிக்கணும் ட்ரைனிங் எடுக்கிறியான்னு ஃபெலி கேட்கறா. பிளாக் ட்ராகனை தனியால யாரும் உண்மையிலேயே தோக்கடிச்சது இல்ல. அவனை தான் எல்லாரும் நியூ ஹீரோன்னு சொல்றாங்க. ஃபைட்டிங் டோர்னமெண்ட் நடக்க போகுதுன்னு ஃபெலி சொல்லவும், நான் அவனை தோக்கடிச்சு நான் தான் ஹீரோன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் அப்படின்னு ஆலிவர் சொல்றான். எல்லா கில்டுக்குமான அந்த ஹெட்டை காமிக்கிறாங்க. பிளாக் ட்ராகன் அவன் தனியால தோக்கடிச்சிருக்கான். அவன் ஒரிஜினல் பவர்ஸ் யூஸ் பண்ணாம இன்னொரு புது வழியை கண்டுபிடிச்சு பிளாக் ட்ராகனையே தோக்கடிச்சிருக்கான். மட்டும் மெமரிஸ் திரும்ப வந்தா கண்டிப்பா அவன் போயிட்டு பாஸ் மான்ஸ்டர்ஸை தோக்கடிக்க மாட்டான். கையை எடுத்து ஆரன் இப்ப எனக்காக ஒர்க் பண்றான். அட்லீஸ்ட் நீ டஞ்சனை கிளியர் பண்ணினா ஆரன். நமக்குள்ள நடந்த பாஸ்ட நான் மறந்துட்டேன். என்னோட பப்பட்டாவே இரு ஆரன். பார்க்குற வரைக்கும் இப்படியே இருந்து உன் ட்ரீம் அவேக்னிங் பண்ணாத அப்படின்னு அந்த அட்வென்ச்சரஸ் கில்டுக்கான லீடர் வில்லத்தனமா சிரிக்கிறான். உங்களை பார்த்தாலே தெரியுது அந்த ஃபைட் எப்படி போயிருக்குன்னு. நானுமே ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. பட் நீங்க தான் அவங்கள தோக்கடிச்சிங்களேன்னு கேட்டா இல்ல. ஃபைட்டோட கடைசியில என் மேஜிக் காலி ஆயிடுச்சு. எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. அந்த லேடி அவளா கிளம்பலைன்னா கண்டிப்பா யாராச்சும் இறந்திருப்பாங்க. ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு நினைச்சேன். எனக்கு பிடிச்சவங்களை ப்ரொடெக்ட் பண்ற அளவு நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகல. ஸோ நானுமே இன்னும் வளரணும். தோத்ததை நம்ம எல்லாருமே ஒரு பாடமா எடுத்துக்கிடுவோம் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லாருமே டஞ்சனுக்குள்ள போறாங்க. புதுசா ஏதோ ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஆப்வியஸ்லி ஷியான் வந்து என்னதான் கொலை பண்றவங்களா இருந்தாலும் ஷியான் பக்கம் தான் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. அட்வென்ச்சரஸ் எல்லா கில்டுக்கும் லீடரா இருக்கிற அவனை பார்த்தா தான் வில்லன் மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ அவனோட மெமரி எதையோ லூஸ் பண்ணியிருக்கான். உண்மை தெரிய வந்தா நம்ம ஹீரோவே ஃபைட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கில்ட்ஸ்க்கான லீடர் சொல்லியிருப்பான். டஞ்சன்ஸை கிளியர் பண்றது வேர்ல்டு எப்படியோ டேஞ்சர் பண்ணுது. என்னதான் நடக்குதுன்னு சீசன் 2 வந்தா நமக்கு தெரியும். சீசன் 2 வந்தா கண்டிப்பா தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.